சுவாதி கொலை வழக்கு குற்றவாளி ராம்குமார் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவரது புகைப்படம் வெளியானது எப்படி என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஜூன் 24ஆம் தேதி இளம் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை குறித்து ஜூன் 27ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் அரசு வழக்கறிஞரை அழைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அத்துடன் 2 நாட்கள் கால அவகாசம் தருகிறோம் என்றும், வழக்கில் மெத்தனமாக இருந்தால் உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரணையை நடத்த வேண்டி வரும் என்று எச்சரிக்கையும் விடுத்தனர். இந்நிலையில்தான் போலீசார் அதிரடி விசாரணை நடத்தி ராம்குமாரை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்தனர். அப்போது தற்கொலைக்கு முயன்ற அவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் திங்களன்று மீண்டும் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியிடம் சரமாரியாக கேள்விகளை கேட்டனர். அப்போது சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் தான் குற்றவாளி என்று காவல்துறை முடிவு செய்தது எப்படி என்றும், நீதிமன்றத்தில் வழக்கு வரும் முன்பே ராம்குமார் கழுத்தறுத்து கொலை செய்ய முயற்சி செய்த படம் மற்றும் ராம்குமார் சிகிச்சை பெறும் புகைப்படமும் வாக்குமூலத்தில் கூறிய தகவலும் ஊடகங்களில் வெளியானது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினர். குற்றவியல் நடைமுறைகளை போலீசார் அப்பட்டமாக மீறியுள்ளதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சுவாதி வழக்கை நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்காது என்றும் அறிவித்தனர்.